ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சிவாயனமா. சிவாய நம்ம ஐயா. ஐயா இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ புதுசா அவருடைய பழைய அமைப்பு தான் இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அத சரி. இப்ப டெவலப் பண்றாரு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னய்யா? இன்ன வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க? ஐயா இப்போதைய வரைக்கும் இப்போது டைம் 5 மணி ம். 37 நிமிடம் மாலை. இப்போதைய வரைக்கும் 6 லட்சம் பேர் சம்திங் சரி, சேர்ந்திருக்காங்க. எப்படியும் ஒரு இன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு 15 லட்சம் வந்துரும். சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 20 லட்சம் கணக்கு போட்டுக்கோங்க. அதாவது இந்த வலைதளங்கள்ல இணையறவங்க. இப்ப இந்த வலைதளங்கள் பயன்படுத்த தெரியாத நபர்கள், இப்ப என்னால எடுத்துக்கோங்க, எனக்கெல்லாம் இன்ஸ்டா என்னன்னு தெரியாது. ஐயா ஒரு நிமிஷம். இப்ப என்னை போல நபர்கள் இருங்க, புரிஞ்சுக்கோங்க. என்னை போல நபர்கள் ஒரு 10 லட்சம் பேர் போட்டுக்கோங்க. அப்போ 30 லட்சம் பேர் ஆச்சு. 30 லட்சம் பேருக்கும் போது 30 லட்சம் குடும்பம். அப்போ ஒரு 1.5 கோடி ஓட்டு கணக்கு போடுங்க. 1.5 கோடி வேண்டாம், இன்னைக்கு ஒரு 1.25 கோடிக்கு மேல தாண்டிட்டாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு நாம தகுதியான நபர் ஆயிரலாம். அப்போ அண்ணாமலை கண்டிப்பா வருங்காலங்கள்ல முதல்வர் ஆவாரு. இப்போ இனி போட்டி யாருக்குன்னா அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி, வேற யாருக்குமே போட்டி கிடையாது. திராவிட கட்சிகள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றீங்க? திராவிட கட்சிகள் வயசாகி போச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விரும்ப மாட்டாங்க மக்கள், புரியுதுங்களா? இனி இளைய தலைமுறைகள் இனி என்ன பண்ணுவாங்க, அண்ணாமலை பின்னாடி தான் வருவாங்க. இப்போ விஜய் அவர்கள் சினிமாவில தான் சிங்கம், ஆனா அண்ணாமலை நிஜத்துல சிங்கம். இப்ப விஜய் சினிமாவில 100 பேர் அடிப்பாரு, 10 பேர். விஜய் இப்போ சினிமாவில 10 பேர் தோதவன் துவைப்பாரு, ஆனா நிஜத்துல முடியுமா? முடியாது. ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது, போலீஸ், நிஜத்துல அடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ உண்மையான ஹீரோ யாரு? நிஜ ஹீரோ அண்ணாமலை தான். அப்படிங்கிறப்ப நிச்சயமா அவரு பின்னாடி மக்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்ன ஒண்ணு, அண்ணாமலை ஒரு ஞானம் பெற்றவர். புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலைக்கு யாரும் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரும் எழுதி கொடுக்க பேப்பரை பார்த்து படிக்கணும், பேப்பரை பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்ல. நீ மைக்க நீட்டினா 1 மணி நேரம் பேசுவார் மனுஷன், உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கர்நாடகத்திலே சிங்கம்னு பேர் எடுத்த மனுஷன் தானே அவரு. அப்ப அவளுக்கு ஞானம் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலை கண்டிப்பா, அண்ணாமலை கிட்ட யாரும் நெருங்க வாய்ப்பு முடியாது. விஜய்லாம் அண்ணாமலை அளவுக்கு பேச முடியாது. விஜய்க்கு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன, இளைய தலைமுறை, அதாவது சினிமா விரும்பிகள் அவரை விரும்புறாங்க. அதுவும் இந்த தடவை பேரம்பேத்திகள் சொன்னோம் அப்படிங்கறக்காக ஓட்டு போட்டோம்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அடுத்த தடவை போடுவாங்களான்னா போட மாட்டாங்க, கண்டிப்பா அண்ணாமலைக்கு தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது வருங்காலங்கள் அண்ணாமலை முதலமைச்சர் ஆவாரு. ரெண்டாவது, அண்ணாமலைக்கு செஞ்சது பிஜேபி பச்சை துரோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஜேபி 100 அடி குழிய தோண்டி புதைச்ச தமிழிசை அம்மாவுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி கட்சியில நோட்டா கீழே தான் இருந்தது, பெரிய 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 ஓட்டு வங்கி ஒன்றும் கிடையாது. எல்முருகன் சொல்லவே வேண்டாம். எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் 2 தடவை கொடுத்தது என்னையா வேலை செஞ்சுட்டாரு? அண்ணாமலைங்கிற உழைப்பு, அண்ணாமலைங்கிற ஒரு நபருக்காக தான் பிஜேபி ஓட்டு விழுந்துச்சு. அது தெரியல இந்த கும்பலுக்கு. அப்படியே அவருக்கு பதவியை கொடுத்துட்டாங்க. இனி அடுத்து நயினார் ஆக்க போறாங்களாம். உருப்படாதியா? எப்படியா உருப்படும்? வயிறு எரிஞ்சு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த பிஜேபி கட்சிக்காக வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கான்? நான் அண்ணாமலை இவ்வளவு தூரம் வேலை செஞ்சாரா? நீ அவருக்கு என்ன பதவி கொடுத்த? எங்க ஐயா ஹெச்ராஜா, அவருக்கு என்ன பதவி கொடுத்த? பேராசிரியர் சீனிவாசனுக்கு என்ன கொடுத்த? ஒண்ணு கிடையாது. உண்மையா உழைக்கிறவங்க கடைசி வரைக்கும் நீ மேடையில கத்திக்கிட்டே செத்துரு. இதுதான் சாபக்கேடு. இல்லையா, இப்ப நீங்க பிஜேபி சொன்னதுனால நான் சொல்ல வரேன். இப்ப நயினார் இப்ப பத்திரிகை இப்ப நியூஸுக்கு பேட்டி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா, அண்ணாமலை போறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, எங்க கட்சியில உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிஜேபி தான் பிரச்சனை. பிஜேபி கூடாரம் காலி, பிஜேபிக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நான் என்ன சொல்றேன், அண்ணா நோட்டா கீழ இருந்த ஒரு கட்சிய 18% ஓட்டுக்கு மேல கொண்டு வந்து இந்த தடவை ஆட்சியை கூட பிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்து அண்ணாமலையை உரங்கட்டி கட்சியை நாசம் பண்ண அந்த பெருமை நயினார் நாகேந்திரன் தான் சாரும். மறுபடியும் நோட்டாவுக்கு கீழே கொண்டு போனது நயினார் நாகேந்திரன் தான். அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிஜேபிக்கு தான் நட்டம். அவருக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இன்னைக்கு இப்ப நாளைக்கே தலைவர் பதவி பிடிங்கிரு, அவர் நாளைக்கே திமுக போயிருவாரு. இதான் நடக்கும். என்ன சொல்றாரு, அமைச்சர் பதவி கொடுத்து அங்கேயே ஒட்டிட்டு இருப்பாரு. நீ ஒண்ணு பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. கேக்குறேன், நீ அண்ணாமலை மாதிரி 1.5 வருஷம் பதவி, எந்த பதவியும் எல்லாமே நீ வச்சிரு. நயினார் அங்க இருக்காரான்னு பாக்கலாம், எழுதி வச்சுக்கோ. இருக்க மாட்டாரு, திமுக போயிருவாரு. போயிட்டு இன்னைக்கு மோடியை புகழ்ந்து அதே வாயி மோடியை திட்டும், கண்டிப்பா திட்டும். ஏன் இவங்களுக்கு எல்லாம் என்னையா சித்தாந்தம் இருக்குது? இவெல்லாம் எதுக்கு இந்த கும்பல எதுக்கு வரான் பிஜேபிக்கு? இதே மாதிரி நிறைய பேர் இருக்கான். அவ்வளவு பேருமே பதவிக்காக தான் வரான். எவனுமே இங்க பெரிய தியாகிகள் கிடையாது. பிஜேபியை தூக்கி நிறுத்தணும், தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரான் கிடையாது. ஏற்கனவே தலைவரா இருந்தவங்களுக்கு எல்லாம் கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க, மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கும் கிடைக்குமாங்கிற நப்பாசையில் வர்றதுதான். அதனால விடுங்கய்யா, அந்த பிஜேபி வைத்தறிச்சலா இருக்கியா? எத்தனை காலம் பேசி இந்த கட்சிக்காக பேசி செத்து செருப்படி வாங்கி உத வாங்கி
ம், எவ்வளவு ஏன் வாங்கணும்? எங்கெல்லாம் எவனையா கண்டுக்கிட்டான்? நீ பதவி தர ம், வேண்டாம், ஒரு ம், மீட்டிங் போட்டா கூப்பிடுறியாங்களே நீ சொல்லு. ம், ம், இன்னைக்கு ஆக்கிரமிச்சு எல்லாம் பிஜேபியில திராவிட கட்சியில வந்தவன் தான் இருக்கான், அவனும் போயிருவான். இன்னைக்கு கூடாரம் காலி. ம், ம், பிஜேபி கூடாரம் தமிழகத்தில் கூண்டோடு காலி, கூண்டோடு கைலாசம் போயிட்டானுங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா இவனுக்கு ம், அண்ணாமலை செஞ்ச பாவம் துரோகம். ஐயோ அந்த ஆளு எண் மக்கள் யாத்திரை போய் தெரு ம், தெருவா நடந்து நாயா பையா குடும்பத்தை விட்டுட்டு மனுஷன் போய் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்தா நீ அவனுக்கு ம், என்னையா பதவி கொடுத்த சொல்லு? ம், பச்சை துரோகம். இந்த ம், மோடி அமித்ஷா அண்ணாமலை செஞ்சது பச்சை துரோகம், எழுதி வச்சுக்கோ. ம், ம். பச்சை துரோகம். ஒரு வேலையும் செய்யாத நைனா எல்முருகனுக்கு 2 தடவை மந்திரி பதவி கொடுத்தியா, ஏன் அண்ணாமலைக்கு நீ கொடுக்கல அப்ப பழையபடி சொல்லு? நோட்டா கிட்ட தான் போட்டி போடணும். நோட்டாவும் கிடையாது, நோட்டாவும் கூட நீ நோட்டாவும் கிடையாது, நோட்டாவோட கீழே போயிடுச்சு, அவ்வளவுதான். கூண்டோடு காலி. பிஜேபி அவ்வளவு வந்துட்டா, தொண்டர்கள் அண்ணாமலை முன்னாடி வந்துட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சது. இனி எவனா போக மாட்டான், நீ எழுதி வச்சுக்கோ. என்ன பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தேவையில்லாத தெண்ட செலவு. இவங்களை கமலாலயத்துக்கு கரண்ட் பில் கட்டணும், 10 பேர் வச்சுக்கிட்டு அவன் பேஸ்புக்ல போட்டா போட்டுட்டு இருப்பான். இதான் செய்வான். நீ பழைய பேர் தான் பண்ணுவான், ஏற்கனவே அப்படிதான் பண்ணான். சுப்பிரமணியசாமி தெளிவா சொன்னாரு, கமலாலயத்துல அவன் தூங்கிட்டு இருக்கான்னாரு. அததான் இனி பண்ணுவான். எப்படா அண்ணாமலை வெளியே போவாரு நம்ம தூங்கலாம்னு நினைச்சா அதே மாதிரி அண்ணாமலை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த கும்பலை விடுங்கய்யா, இவனுங்க எல்லாம் ஒட்டுண்ணிகள். இன்னைக்கு பதவிக்காக இங்க இருக்க, நாளைக்கு திமுக போவான். இருங்க ஒரு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், ஏன் அமித்ஷாவுக்கு தெரியாதா அண்ணாமலை உழைப்பு? அமித்ஷாவுக்கு தெரியாதா? ஏன் இந்த மோடிஜிக்கு தெரியாதா? பச்சை துரோகம். ஒண்ணு புரிஞ்சுக்க, பிஜேபி பொறுத்தவரை எப்படி தெரியுமா, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்க திறமையானவனுங்களை மேல கொண்டு வர விட மாட்டான். ஏன்னா திறமைசாலிகளுக்கு பதவி கொடுத்தா அவங்க பதவிக்கு ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு சொல்லி பயத்துல உண்மையான திறமைசாலிகளுக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டான். அப்புறம் எப்படியா மந்திரி பதவி கொடுப்பான் சொல்லு? கடைசி வரைக்கும் நீ இங்க அங்க சாலரை அடிக்கணும், நல்லா சாலரை அடிக்கிற கோஷிக்கு தான் பதவி கொடுப்பான். அண்ணாமலை அப்படி கிடையாது. மோடியே தப்பு பண்ணாரோ பட்டியல் வெளியிட்டுருவாரு. நாளைக்கு அண்ணாமலை அமித்ஷா தப்புனா அமித்ஷா பட்டியல் வெளியே வரும், விட்டுருவாரு. பயம். உண்மைங்க, எழுதி வச்சுக்கிதான் உண்மை. ஆமா, அந்த விஷயத்துல பாராட்டணும்யா. இப்ப கூட சமீபமா நம்ம இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதெல்லாம் விடுங்கய்யா, மும்மொழி கொள்கை எத்தனை பாஸ் ஆனாலும் படிச்சுக்கோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. இல்ல அது வந்து இப்போதைக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. நீ எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கோ, மொழி கத்துக்கிறது தப்பு இல்ல. மொழி அரசியலை விடுங்க ஐயா. இவனுக்கு ஆகுனா மும்மொழி மங்காய மொழியுமா, என்னையா மொழி? மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்ன கிளைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானேங்கிறான். எங்க அப்பா சிவபெருமான் அந்த உலகத்துல உயிரினங்களை படைப்பதற்கு முன்பே தமிழ் மொழியையும் சமஸ்கிருதத்தையும் எங்க ஆத்தா பார்வதிட்ட சொல்லிட்டான். உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்னே மொழி வந்துருச்சு, தமிழும் சமஸ்கிருதம் அக்கா தங்கச்சி. இவனுக்கு ஆரியத்தை எதுப்பா, தமிழ்ல வாழ்காம்பா, ரெண்டு அக்கா தங்கச்சின்னு உங்களுக்கு தெரியாது. சரி விடுங்க, மொழியை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா உண்மையாலுமே அண்ணாமலையுடைய உழைப்புக்கு இவங்க கொடுத்த பரிசு அவமானம். அவரை எவ்வளவு இழிவுபடுத்தணும்னு பண்ணிட்டானுங்க. கடைசியில அவரை எடப்பாடி பின்னாடி போய் பிரச்சாரம் பண்ணி வச்சுட்டானு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமையா. அவரு விருப்பப்பட்ட பிரச்சனை பண்ணாரு. சொல்லுங்க, நீ 2 கையை வெட்டிட்டு 2 சிறகை வெட்டிட்டு அவரை பறக்க சொன்னீங்க, எப்படி பறப்பாரு? அதுதான் மண்ணை கவுனானுங்க, கவிட்டானுங்களா. இந்த எழுதி வச்சு 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுல பிஜேபி எழுதி வச்சு. நானே பிஜேபி காரன் தான். நானும் இந்த பிஜேபிக்கு எத்தனை மேடைகள்லாம் பேசியிருக்கிறேன், நானும் பேச்சாளர் தான். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இவனுக்கு பண்ண துரோகம், இவனுக்கு உண்மையா உழைக்கிறவனுக்கு கூலியை கொடுக்காததின் விளைவு இந்த கட்சி நாசமா போயிருச்சு. ஏன்னா ஹெச்ராஜா பாவை அந்த மனுஷன். இன்னைக்கு அண்ணாமலை நேத்து காலையில வந்து வர விடுங்க, எத்தனை ஆண்டு காலம் அந்த மனுஷன் பேசிட்டு இருக்காருயா, பாவையா. எவ்வளவு திமுக அவருக்கு பேசாத பேச்சாயா. அந்த மனுஷனுக்கு நீ கவர்னர் பதவி கொடுத்தியா சொல்லு? தமிழிசை அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு திமுக கூட உறவாடுற தமிழிசைக்கு நீ பதவி கொடுத்த, எப்படியா உருப்படாத கட்சி? உருப்படாதியா. நான் என்ன சொல்றேன், பேராசிரியர் சீனிவாசன் பாவை அந்த மனுஷன் பெரிய பேச்சாளர், அண்ணாமலையோட 100 மடங்கு பேச்சாளர் சொல்லலாம் ஐயா. 2% ஓட்ட 14% கொண்டு வந்தது அண்ணாமலைங்கிறத வந்து மறந்துடக்கூடாது ஐயா. அதெல்லாம் நான் சொல்ல வரல, அண்ணாமலை உழைப்பாளி, நான் உழைப்பு தியாக சொல்லலாம். ஆனா அந்த கட்சிக்காக நேர்மையா உழைச்சவங்க இருக்காங்க. யாரு? ஹெச் ராஜா இருக்காரு, பேராசிரியர் சீனிவாசன் இருக்காரு. இவங்களை தவிர நீ வேற யார சொல்லுவ சொல்லுங்க? அண்ணாமலை நேத்து வந்தாரு, விட்டுருங்க. அண்ணாமலை 10 வருஷம் வரல. இந்த மனுஷங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்காக அடி வாங்கி உத வாங்கி வேலை செஞ்சாங்க. அவங்க 2 உரம் கட்டிட்டானு. ஏன் இவங்களுக்கு மந்திரி பதவி கொடு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அப்படி அப்படியே அந்த கட்சி உருப்படும் சொல்லுங்க? தஞ்சாவூர்ல என்ன போட்டு அடி அடிச்சானுங்க பேசிட்டு இருக்கும் போதே. தஞ்சாவூர் அன்னைக்கு பிஜேபி மாவட்ட தலைவர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, ஓடிட்டாரு. வீடியோ இருக்கு, வேணுமா? பந்தலூர் பசுபதி கோயில் பிரச்சனை இல்ல, போய் ஆர்ப்பாட்டத்தில் 4 அடி வாங்கினுங்க. கட்சிக்கு உத வாங்கணும். கெட்ட வார்த்தையில என்ன பேச்சு பேசுறானுங்களே சொல்லுங்க? நான் கீழக்கிற உண்ணாவிரத்துல போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசிட்டு வந்தேன். சொல்லுங்க?
ஏன் நாங்களே என்ன காசுக்காக போய் பேச போனோம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு உணர்வு, நம்ம சித்தாந்தம், இந்துங்கிற சித்தாந்தம், அதுக்காக தானே போனோம். நீ எங்களெல்லாம் செருப்பால அடிச்சிட்டீங்களே எங்களெல்லாம். சொல்லுங்க. ஆனா போங்கயா, இந்த கட்சி உருப்படாதயா. நீ உண்மையா என்னைக்கு திராவிட கட்சியில இருந்து அந்த கும்பலுக்கு நீ பதவி அள்ளி கொடுத்தியோ அன்னைக்கு நாசமா போச்சு உன் கட்சி. திராவிட கும்பலுக்கு, திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ என்னைக்கு ஆளுநர் பதவியெல்லாம் அள்ளி கொடுத்தியோ அன்னைக்கே பிஜேபி தொண்டர்கள் அவ்வளவு பேருமே அண்ணாமலை பின்னாடி போயிட்டான். உன் முன்னாடி எவனுமே இல்லை. கூடார காலி, எழுதி வச்சுக்கோ. நம சிவாய். திருச்சிட்டம்பலம். நன்றி. சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.